சித்தர் பூமி. வணக்கம். ஏஎல்பி ஜோதிடர் ஸ்ரீ குரு உமாவேங்கன். யாரெல்லாம் சொந்த பிஸ்னஸ் பண்ணக்கூடாது? அது என்ன 4 லக்னத்துக்கு மாத்திரம் சொந்த பிஸ்னஸ் பண்ணக்கூடாது? நம்மள்கிட்ட பார்த்த நண்பர்கள் கேட்ட கேள்வி. அவங்கள்ட்ட நாங்கள் திருப்பி கேட்டோம், ஏன்னாங்க நீங்கள் ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி பிஸ்னஸ் ஆரம்பிச்சிருப்பீங்க, அதில் லாஸ் வந்திருக்கோம், மறுபடியும் இப்போ ஏன் அதே கேள்வி கேட்குறீங்க அப்படின்னு தான் கேட்டோம். அவங்களுடைய லக்னம் வந்து மிதுன லக்னம். மிதுன லக்னம் எப்போ ஆரம்பித்ததோ அப்போ அதிலே இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது அவர் பண்ணார். பண்ணும்போது என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பணம் வந்து அவருக்கு தடை அப்படிங்கிறது சொல்லலாம். அவர் கைமாத்தா யார்ட்டையோ பணம் கொடுத்து வச்சுருந்தார் பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுக்கு. ஆரம்பித்து முடித்ததுக்கப்புறம் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடன் வாங்கியிருந்தார். அந்த பணம் அவருக்கு கிடைக்கவே இல்லை. மேற்கொண்டு அவருக்கு தேவையான பொருட்கள் வாங்கிறதுக்காக அவருக்கு அந்த பணம் அப்படிங்கிறது கிடைக்கல. ஆரம்பித்ததுலேயே அவருக்கு நின்றுச்சு. அது நல்லதுன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா கொடுத்த பணம் என்னைக்காட்டி நமக்கு திருப்பி வரும், அதில் எந்த மாற்றமும் கிடையாது. ஆனால் பிஸ்னஸில் போட்டு ஒரு லாஸ் ஆகி அது சரியாகுமானா சரியாகாது. இதை 5 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த நிகழ்வு. ஏன் 5 வருஷம்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய அக்ஷய லக்னம் அப்படிங்கிறது மிதுன லக்னம். செவ்வாய் பகவான் எங்கே உட்காந்துருக்காருன்னா 10ஆம் இடத்துல. அவர் என்ன பண்ணார், பிஸ்னஸ் சம்பாதிச்சு அதில் யோகம் லாபம் கிடைக்கணும்னு சொல்லிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் மொத்தமும் தூக்கி அதில் தூக்கி போட்டார். அப்போ அதை யார்கிட்ட எதை செய்யணுங்கிற ஒரு இண்டிகேஷன் அந்த ஜாதகருக்கு கண்டிப்பாக கிடையாது. இந்த மிருகசீஷ நட்சத்திரம் போகும்போது 10ஆம் இடத்துல செவ்வாய் அமர்ந்திருப்பதுங்கிறது ஒரு தொழில் அழுத்தத்தையும் ஒரு மன அழுத்தத்தையும், என்ன பண்ணணும் ஏது பண்ணணுங்கிறது தெரியாத ஒரு தன்மையை கொடுக்கும். இது எல்லாருக்கும் இருக்குமானா எல்லாருக்கும் இருக்கும். செவ்வாய் அந்த இடத்துல இல்லைனாலுமே தொழில் பற்றிய டென்ஷன், அழுத்தம், பணத்தடை குறிக்குமானா கண்டிப்பாக குறிக்கும். பாக்கியமே தடையாக இருக்கும். கொடுக்குறவங்க கூட சொன்னவங்க கூட இப்போ தரலையே அப்படிங்கிற ஒரு தன்மையை தான் கொடுக்கும். ஏன்னா நிறைய ஜாதகங்கள் அப்படி தான் நாங்கள் பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். சரி, இந்த பிஸ்னஸ் மாத்திரம் அவங்களுக்கு அப்படி தான் இருக்குதா, வேறு என்ன இந்த மாதிரி பிரச்சனைகளை கொடுக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேலைக்கு போகிறாங்க சிலர். வேலைக்கு போனாலுமே அந்த வேலைங்கிறது என்ன பண்ணுவாங்கன்னா, காலம்பரை போயிட்டு சாயந்தரம் வரணும். அந்த வேலை செய்யும்போது ஒரு அழுத்தத்தையும் ஒரு மன சஞ்சலத்தையும் தான் ஏற்படுத்தும். இப்போ என்ன சொல்லுவோன்னா, வேலை பண்ணும்போது ஒரே இடத்துல உட்காந்து வேலை பார்க்காதீங்க. ட்ராவல் ஏதாட்டி இருந்ததுன்னா வேலையில் அதை எடுத்துக்கோங்க. 4 நாள் வேலை பார்த்தாலுமே அதில் 3 நாள் 2 நாள் அப்படிங்கிறது ட்ராவல் எடுத்துக்கோங்க. உங்களுடைய மனம் அப்படிங்கிறது, உங்களுடைய வேலை தன்மை அப்படிங்கிறது அந்த மாதிரி தான் இருக்கணும். அப்போ தான் நீங்கள் நிம்மதியாக இருப்பீங்க அப்படின்னோம். ஆமாம் மேடம், நாங்கள் ஒரே இடத்துல அடைச்சி போட்ட வேலை, ஒரு இடத்துல உட்காந்து வேலை பாருன்னா நீங்கள் பார்க்க மாட்டீங்க. நீங்கள் வந்து அந்த மாதிரி ஒரு தன்மையில் தான் நீங்கள் இருக்கிறீங்க. ஏன்னா அவருடைய அக்ஷய லக்னம் ரிஷப லக்னமாக போச்சு. அந்த வேலை அழுத்தம் அப்படிங்கிறது ஜாதகருக்கு அதிகமாக அங்கே குறிகாட்டுமானா கண்டிப்பாக குறிகாட்டும். நிலையற்ற வேலை, ஒரு ஓடி ஆடி செய்யக்கூடிய வேலை, ஜெட்டாக இங்கேருந்து இங்கே பறக்கணும், அந்த மாதிரி தான் இருக்கணும். ஒரே இடத்துல உட்காந்து வேலை பார்க்க அவரால் முடியாது. இது 10 வருஷமா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. சில காலங்கள் மட்டும்தான். வேலை இல்லாத ஒரு நபர், வேலை நல்லா செஞ்சுட்டு இருந்த ஒரு நபர் இந்த மாதிரி தன்மைகளை குறிக்குமானா அவருடைய ஜாதகத்தில் குறிகாட்டியை தான் அங்கே சொன்னோம் அவருக்கு. இது எத்தனை நாளைக்கு இப்படி இருக்கும் தான் அவர் கேள்வி கேட்டார். இன்னும் 2 வருஷம் இருக்கும், பொறுத்துக்கோங்க அப்படிங்கிறத சொன்னோம். ஏன்னா அவருடைய ஜாதகப்படி நட்சத்திர புள்ளிகள், ஏஎல்பியில் நட்சத்திர புள்ளின்னு சொல்லக்கூடிய கிரகம் மாற்றம் வரும்போது அவருக்கு இந்த தன்மை அப்படிங்கிறது மாறுபாடாக இருக்குமானா கண்டிப்பாக மாறுபாடாக இருக்கும். அதை அவங்கள்ட்ட சொன்னோம். ஏன்னா இன்றைக்கி சொன்னதை மட்டும் நல்லா நம்ப மாட்டிங்கள்ல. அதுக்கு முன்னாடி ஏஎல்பி லக்னம் ரிஷப லக்னமாக போகும்போது அங்கே வந்து உங்களுக்கு கார்த்திகை நட்சத்திரம் 2ஆம் பாதம் 3ஆம் பாதம் 4ஆம் பாதம் போச்சு. அப்போ சூரியன் எங்கே உட்காந்துருக்காருன்னா 10ஆம் இடத்துல. ஒரே இடத்துல தான் வேலை பார்த்தீங்க. வீட்டில் உட்காந்து வேலை கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க. அது உங்களுக்கு நல்லா இருக்குமானா நல்லாயிருக்கும். அது ஒரு பொருளை மாற்றி கை மாற்றி விடுறதுனால உங்களுக்கு அன்றைக்கி லாபமாக போச்சு. இன்றைக்கி வேறு ஒரு இடத்துல போய் வேலை பார்க்கும்போது இந்த அழுத்தத்தை உங்களுக்கு கொடுத்துருக்கு அப்படிங்கிறத அவங்களுக்கு சொல்கிறோம். அவருக்கு அப்படி என்ன சொல்கிறதுனே தெரியல. ஏன்னா இந்த முன்னாடி நடந்த நிகழ்வுகளை இந்த நட்சத்திர புள்ளிகளை வச்சு தான் சொல்லும்போது அவருக்கு அங்கே குறிகாட்டி அது அவர் உணர்ந்து அதற்கு அடுத்து வரக்கூடிய காலங்கள் அவருடைய வேலையோட மாற்றம், வேலையுடைய தன்மையில் ஒரு மாற்றம் கிடைக்கும்போது அவர் சந்தோஷமாக உணர்கிறாரானா கண்டிப்பாக உணர்கிறார். இது எல்லாருடைய ஜாதகத்திலையும் சொல்ல முடியுமானா அவருடைய கிரகங்கள் அனுசரித்த நிலை, அவருக்கு மாற்றம் தரக்கூடிய காலங்கள் அனுசரித்து கூற முடியும். சிலருக்கு 10 வருஷமே வேலை டென்ஷன் இருக்கும், வருமானம் தடையாகத்தான் இருக்கும். வருமானத்தில் திருப்தியற்ற வருமானம் வரும். அது கடனுக்காகவும் நோய்க்காகவும் குடும்பத்துக்காகவும் செலவழிக்கணும் தான் இருக்கும். அதை மாற்ற முடியாது. பேங்க்கில் வந்து இன்றைக்கி எனக்கு 1 லட்ச ரூபா சம்பளம் கிரெடிட் ஆகுது அப்படின்னா அந்த 1 லட்சத்தையும் நான் என்ன பண்ணுறேன், எடுத்துடுறேன். என்னுடைய பேங்க் எடுத்துக்குது. நான் நிம்மதியாக இருப்பேனா? கிடையாது.
அப்போது சம்பாதிக்கிறது எதுக்காக? கடனுக்காக அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்போ அதுக்கு வருமானம் இருக்குதானா? அதுக்கு வருமானம் இருக்குது. இப்போ இந்த கால சூழ்நிலை எப்போ மாறும் அப்படிங்கிறது அவங்களுடைய ஜாதகம் அனுசரித்து தான் அங்கே நம்ம சொல்ல முடியும். சொல்லியிருக்கோம், அதுக்கப்புறம் சேஞ்ச் ஆகிருக்குதுன்னா சேஞ்ச் ஆகிருக்குது, மாற்றம் வந்திருக்குதுன்னா கண்டிப்பாக மாற்றம் அப்படிங்கிறது இருக்குது. அக்ஷய லக்ன பദ്ധதியில் வேலையானாலும் சரி, தொழிலானாலும் சரி, உங்களுடைய எந்த காலகட்டம் வரைக்குமே உங்களுக்கு ஒரு பிரச்சனையாக இருக்கும். அதற்கு அப்புறமாட்டி உங்களுக்கு இதில் மாற்றமும் ஒரு மன அழுத்தத்தையும் குறைக்குமானா கண்டிப்பாக குறைக்கும் அப்படிங்கிறது அவங்களுக்கு நாங்கள் சொல்லக்கூடிய வழிமுறைகள். நன்றி, வணக்கம். ஜோதிடத்தின் பரிணாம வளர்ச்சி ALP ஜோதிடம். இதை படிங்க, உங்க வாழ்க்கை உங்க கையில.